நாட்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தோம். அதேபோல் அவர்களுக்கு நிரந்தரமாக வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாஞ்சோலையில் 4 ஹெக்டேர் அப்படி என்று சொன்னால் ஏறக்குறைய 10 ஏக்கர் நிலம் அவர்கள் இப்பொழுது குத்தகை முடிந்தவுடன் மாநில அரசு கையகப்படுத்தி அந்த 10 தலா ஒரு தொழிலாளிக்கு 10 ஏக்கர் நிலம் அவர்களுக்கு கொடுத்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். இன்று ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு இன்று கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரை தேயிலத்தோட்ட தொழிலாளர்களுடைய விஷயத்தை பொறுத்த மட்டிலும் ஒன்று, இப்பொழுது தேயிலத்தோட்ட தொழிலாளர்களுக்கு பிபிடிசி நிர்வாகம் என்ன நிவாரணம் கொடுத்திருக்கிறதோ அது தனி. ஆனால் அந்த தேயிலத்தோட்ட தொழிலாளர்கள் ஏறக்குறைய 1929 அங்கேயே குடியிருந்து அதுதான் அவருடைய வாழ்விடமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு நிரந்தரமாக குடி அமர்த்துவது, நிரந்தரமான வாழ்வுரிமை ஏற்படுத்தி தருவது குறித்து, அது 5 ஏக்கர் நிலம் கொடுப்பதா அல்லது வேறு டேண்டி எடுத்து நடத்துவதா அல்லது என்ன 10 ஏக்கர் நிலம் கொடுப்பதா எதுவாக இருந்தாலும் இதுபோன்ற ஒரு நிரந்தரமான பெர்மனண்ட் சொல்யூஷன், நிரந்தரமான தொழிலாளர்களுக்கான நிரந்தரமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுவதற்கான ஒரு திட்டத்தோடு மாநில அரசு ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதியரசர்கள் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டிருக்கார்கள். வரக்கூடிய 22ஆம் தேதி அன்று இந்த வழக்கு மீண்டும் வருகிறது. அன்று இந்த விசாரணையில் நானே ஆஜராகி அந்த தொழிலாளருக்கு ஏன் மாஞ்சோலையிலேயே இடமளிக்க வேண்டும், அவர்களுக்கு நிலமளிக்க வேண்டும் என்பது குறித்து நான் என்னுடைய வாதத்தை எடுத்து வைக்க இருக்கிறேன். எனவே இது மாஞ்சோலை விவகாரத்தில் தேயிலை தொழிலாளர்களை தோட்டத்தில் இருந்து காலி செய்ய தடையை நீட்டித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்கள் மத்தியில் பேசியதை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.